சினிமாவையே மிஞ்சும் அளவிற்கு உதயநிதியின் வளர்ச்சி சென்று கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் திருமங்கலம் நகர கழகத்தின் சார்பில் உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர செயலாளர் JD விஜயன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், மாநில நிர்வாகிகள் வெற்றிவேல், ஜான் மகேந்திரன், புளியங்குளம் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், உதயநிதியின் மூலம் ஜனநாயக நாட்டில் மீண்டும் மன்னராட்சியை மலர செய்து வருகின்றனர் என கூறினார். ஜனநாயக ஆட்சியில இந்த 3 ஆண்டுகளிலே உதயநிதி என்பவர் சட்டமன்றத்தில் இருக்கிறார், அவர் வெற்றி பெறுகிறார், MLA ஆகிறார், அமைச்சர் ஆகிறார், இப்போது துணை முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள், அதற்கடுத்து முதலமைச்சர் ஆக போறார் என்று சொல்கிறார்கள். திரைப்படத்தில் 3 மணி நேரத்தில் ஆக வேண்டிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டிலே மன்னராட்சியை மீண்டும் மலர செய்கின்ற வகையிலே நாங்கள் அமைச்சராக இருந்து மக்கள் பணி ஆற்றுகிற போது மாநிலத்திலே இருந்து அவருடைய நண்பராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமணி மானிய கோரிக்கையில பேசுகிற போது கைத்தட்டி கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷனாக அவருடைய கட்சியிலே அவர்கள் செய்கிறார்கள். திருநெல்வேலி மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் விடியா திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் எதிர்கருத்துக்களை கூறியதால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சியின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விடியா மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானங்களை மாமன்ற கூட்டத்தில் விவாதம் செய்த பிறகு நிறைவேற்ற வேண்டும் என மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மொத்தமுள்ள 55 வார்டு உறுப்பினர்களில் 38 பேர் மட்டுமே மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயருக்கு எதிராக 23 பேர் வாக்களித்த நிலையில் மீண்டும் உறுப்பினர் பவுல்ராஜுக்கும் மேயர் ராமகிருஷ்ணனுக்கும் மோதல் போக்கு தொடங்கியுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி குறித்து அவதூறாக பேசி வரும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆவடி காவல் ஆணையரகத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் அறிவரசன் ஆகியோர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். அந்த புகாரில் தொடர்ச்சியாக அதிமுக மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி குறித்து பொது மேடைகளில் அவதூறாக பேசி வரும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி கடுமையான வார்த்தைகளை, சட்டத்துக்கு புறமான வார்த்தைகளை பற்றி எப்படி பேசுறதுக்கு அவருக்கு என்ன அவருக்கு பேசுவதற்கு என்ன இருக்கு, நாங்களும் அது மாதிரி பேசுறதுக்கு நாங்களும் ரெடி. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைங்கள் நாங்கள் அந்த மாதிரிலாம் அவதூறாக ஒரு தலைவரை பற்றியோ ஒரு கட்சி தலைவரை பற்றியோ நாங்கள் அது மாதிரி பேசக்கூடாது என்பதற்காக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிஜேபியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவல்துறையிலே புகார் அளித்திருக்கின்றனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை எனில் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக அரசு அறிவித்த முதல் 100 யூனிட் இலவச மின்சார திட்டத்தை அமல்படுத்தி அதற்கான மானிய தொகையை மின்வாரியத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நகராட்சி பள்ளிக்கு தேவையான மேசை மற்றும் நாற்காலிகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி வழங்கினார். ஆவாரங்காடு பகுதியில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 65 மேசை நாற்காலிகளை வழங்கினார். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி திண்டுக்கல் சாலையில் உள்ள ராம்ஜி நகர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மின்னஞ்சல் முகவரி மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். சேலம் குறும்பப்பட்டி சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மாணவ மாணவியர் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். ஏற்காடு அடிவாரம் உயிரியல் பூங்கா அருகில் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் காவல்துறை மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மாணவர்களுக்கு 1 நாள் விடுமுறை வழங்கி திருப்பி அனுப்பப்பட்டனர். மேலும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கருவி உதவியுடன் பள்ளி வளாகத்திற்குள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். குற்றால சீசன் முடிந்ததாக கருதப்பட்ட நிலையில் திடீரென பெய்த கனமழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஐந்தருவியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தில் திரும்பினர்.